வந்தியா? பொம்மைமா பொம்மை பொம்மைமா பொம்மை பொம்மைமா பொம்மை பொம்மைமா பொம்மை. என்ன தம்பி, டாய்ஸ் வேணுமா? டாய்ஸ். அம்மா. என்னடா, என்னாச்சு? அம்மா, எனக்கு அந்த டாய்ஸ் வேணுமா? வாங்கம்மா, வாங்கி கொடுமா பையனுக்கு. டேய், உள்ள அப்பா இருக்காருடா, தெரிஞ்சா சத்தம் போடுவாரு, பேசாம இரு. எனக்கு இப்பயே வேணுமா, வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா, எனக்கு அது இப்பயே வேணும். சொல்றதே கேட்க மாட்டேன். சரி, ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் வா. வா தம்பி, வா வா. இரு வரா இரு. இதுவும் நல்லா இருக்கு. அங்கிள், எனக்கு அந்த கார் எடுத்து கொடுங்க. இதுவா தம்பி? ஆமா. இந்தா வாங்கி. அங்கிள், இது எடுத்து கொடுங்க. ஆமா. டேய், எதுக்குடா ரெண்டு டாய்ஸ்? இந்த டாய் எனக்கு, அது வந்து கணிக்குமா. அவ எது வாங்கினாலும் எனக்கும் சேர்த்து தான் வாங்குவா. நானும் அப்படிதானே வாங்கணும். சரி கொடுங்கண்ணா. எடுத்துட்டு உள்ள போ. ஐயோ, ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. எவ்வளவு ஆச்சுனா? 500 ரூபாய். மாறனை விவாகரத்து பண்றதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. டிவோர்ஸ் நோட்டீஸா? ஆமாண்ணா. இந்த விஷயம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம மனசு கஷ்டப்படணும், யாருக்கும் தெரியாம வீரா மறைச்சு வச்சிருந்திருக்கா. என்னன்னா இது? ஏன்னா நம்ம குடும்பத்துல மட்டும் இப்படிலாம் நடக்குது? என் பசங்க 3 பேரோட வாழ்க்கை சரியில்லையா வள்ளி? நான் அப்படி என்ன பாவம் பண்ண? யாருக்கு என்ன கெடுதல் பண்ண? ஒருத்தன் பொண்டாட்டியை இழந்துட்டு குடிகாரனா சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு இப்ப வரைக்குமே எனக்கு புரியல. சின்னவனாவது சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா அவனும் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறானே வள்ளி. வள்ளி, மாற நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இழந்தது ரொம்ப அதிகம். அவன் இழந்ததெல்லாம் போதும். சின்ன வயசுல இருந்தே நான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனை ஒதுக்கி வச்சு ஒரு அப்பாங்கிற பாசத்தை அவனுக்கு துளியும் கூட கொடுக்காம வளர்த்துட்டேன். தான் செய்யாத தப்புக்கெல்லாம் பழியை ஏத்துக்கிட்டு ரவுடி, பொறுக்கி, திருடன்னு என்னென்னமோ அவ பேரெல்லாம் சுமந்திருக்கான். போதும் வள்ளி, போதும். அவன் இழந்ததெல்லாம் போதும். ஆனா அவன் இதுக்கப்புறம் வீராவை இழந்துடக்கூடாது. நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. மாற வீராவை பார்த்து பார்த்து நேசிக்கிறான். அவன் மனசு இந்த நேரத்துல எவ்வளவு சங்கடப்படும். அவனுக்கு இந்த நேரத்துல நாம தான் ஆறுதலா இருக்கணும். வா, அவன் கிட்ட போய் பேசலாம். வா போவோம்.
ராகவா, டேய் ராகவா, டேய் அப்பா வந்திருக்கேன்டா. அப்பா 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 கண்மணிப்பா. அப்பா நான் அங்கே போயிடுறேன்ப்பா. டேய் என்னடா பேசுற? அப்பா கண்மணி கண்மணி நான் வரேன். அப்பா அப்பா கண்மணி போயிட்டாளப்பா. அப்பா என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? டேய் அத முடியலடா. பெத்தவனா உயிரோட இருக்கும் போதே படுபாவிப்ப இப்படி தடுமாறி போய் கிடக்கானடா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் குடிக்காதன்னு நான் புத்தி சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு என் புள்ள சுய நினைவே இல்லாத அளவுக்கு குடிச்சிட்டு இருக்கானேடா. வீரா, வலிமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசலாமா? உட்காருங்க. சொல்லுங்க வலிமா. தொந்தரவு பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. நீங்க சொல்லுங்க, அந்த வேலையெல்லாம் அப்புறமா கூட பாத்துக்கலாம். சொல்லுங்க. வீரா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தா இப்ப நம்ம வீட்ல நடக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறையும்னு மனசுக்கு தோணுது. போலாமா? எதுக்கு வலிமா? எதுக்குன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல, அதுக்குதான். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு அங்க வரதுக்கு விருப்பம் இல்ல. ஏன் வீரா அப்படி சொல்ற? ஏன் வலிமா? குலத்தை காக்குறதுனால தானே அதுக்கு பேரு குலதெய்வம். என் அக்கா செத்து போனாலே நம்ம குடும்பமே முடங்கி போய் எங்கெங்கயோ கிடக்குதேம்மா. அந்த குலதெய்வத்தால எதுவும் சரி பண்ண முடியாதா என்ன? என்ன சொல்றது வீரா? இங்க பாரு, கடவுளால கூட மாத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது காலமும் நேரமும். குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள். நம்ம கெட்டு போகணும்னு அவங்க நினைப்பாங்களா? நம்மள பாத்துக்கிறதுக்கும் நமக்கு வர கெட்டதை தடுக்கிறதுக்கும் ஓரளவுக்கு தான் அவங்களால பாதுகாக்க முடியும். அதுதான் அவங்க எல்லை. அதை தாண்டி வீரா, கண்மணி இறந்து போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு கனவு வந்ததுல, அந்த கனவுல வந்ததை நம்ம கேட்டோமா, உதாசீனப்படுத்திட்டோம்ல. கடவுளால அதுதான் முடியும் வீரா. நேர்ல வந்து நம்ம கிட்ட சொல்லுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது.